வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தை சந்திப்பில் மகிழ்ச்சி. நான் ராஜீவ், இது ராஜீவ் ஹெச்டி. ஸோ நிறைய பேர் இப்போ கண்டிப்பாக நான் தெரிஞ்சிருக்கோம் எந்த அளவுக்கு லா எஸ்என்எஸ் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டல் வந்து டிரான்ஸ்பிளேஷன் செய்கிறாங்க அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தோன்னா ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும், ஸ்கின் கேருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் வித்தவுட் கன்சல்டேஷன் ஃபீஸில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து பைக்கில் வந்து நிறைய பேர் இப்போ வந்து ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படி பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது ஹெல்மெட் யூசேஜ் கண்டிப்பாக இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்ம அந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணலாமா, எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம், ஏர் டிரான்ஸ்பிளேஷனுக்கு அப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, மினாக்சல் யூஸ் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பரவலாக பார்க்க போகிறோம். இதில் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்க்க போகிறது ஹெல்மெட் யூசேஜுங்க. ஸோ ஹெல்மெட் யூசேஜை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் செய்கிறோம் அப்படின்னா அடுத்து ஒரு ஒரு 2 மந்த்துக்கு 1 ஆர் 2 மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் போடுறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக முடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்ச அந்த ஒரு ஒரு 2 வீக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி எடுத்தாலுக்கு அந்த ஃபேட் அந்த டெத் ஃபேட் இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்தால் கூட கொஞ்சம் இருக்கும். ஹெல்மெட்டில் கூட அந்த அந்த முடி மாட்டி அதை முடி வேரோட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா போயிட்டு வரணும். ஸோ காற்றோட்டமான இடத்துல இருக்கிற மாதிரி அது இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வேர்வை நிறைய அக்குமுலேட் ஆகும். வேர்வை அக்குமுலேட் ஆச்சுன்னா அந்த இடத்துல உப்பு படியும். உப்பு படிந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரீசெண்டாக முடி கொட்டந்தோ இல்லை அந்த இடத்துல இப்போது அந்த உப்பு தன்மையானது இருக்கிற இடத்துல முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நார்மலாக முடி கொட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல திரும்ப முடி வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிளாக் அந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரிலாம் பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் காற்றோட்டமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடியை வச்சுக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு 2 மாதம் வரையும் பார்த்தீங்கன்னா செட்டிங் ஃபேஸ் ஆகும். ஸோ 2 மாதம், ஒரு சிலருக்கு வந்து 3 மாதம் ஆகும். ஸோ இந்த செட்டிங் ஃபேஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆனதுக்கு அப்புறமா திரும்பவும் வந்து குரோத் ஸ்டார்ட் ஆகும். அப்போ குரோத் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த தலையை முடி வர்ற இடத்த நம்ம அந்த உள்ளேருந்து அப்படியே வேர்லேருந்து பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு வரும். ஸோ பிச்சுட்டு வரும் மீன்ஸ் அந்த ஹோல்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். ஒரு பயிர் எப்படி நம்மளுடைய மண்ணிலேருந்து மண்ணை பொழந்துட்டு வெளியே வருதோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புது முடியானது கட்டை வந்து செட்டிங் ஃபேஸ்க்கு அப்புறம் மேலே வரும். அப்போது நம்ம ஹெல்மெட் நம்ம வந்து போட்டு அந்த 3ஆவது மாதம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ நம்ம ஹெல்மெட் போடுறோம் நான் சொல்கிறேன். ஸோ அதை கண்டினியூ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது உள்ளேருந்து வரக்கூடிய முடியை பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு அழுத்தத்துக்குள்ளாக்கிட்டு திரும்ப அந்த முடி வரவிடாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறவங்க எமர்ஜென்சி பர்பஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி பக்கத்தில் ரொம்ப நியர்பை போகணும், அந்த மாதிரி நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்காங்க. இல்லை நான் நாள் பூரா ஹெல்மெட் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை அவாய்ட் பண்ணுங்க. இல்லை நம்ம ட்ராவல் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லை நம்ம எமர்ஜென்சி போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தலைக்கு அப்படியே ஃபிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹெல்மெட் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரிப்பு கொஞ்சம் ஃப்ரீயாக போடுங்க. ஹெல்மெட் கலந்து வராமல் இருந்தால் சரி. ஒரு கீழே விழுறோம் அந்த மாதிரி விழக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நம்ம கழட்டி பாருங்கள், அப்படியே வெளியே வந்து கரண்ட் வருதா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கழட்டி பார்த்துக்காங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ஹெல்மெட்டை அப்படியே மாட்டிடாதீங்க. ஒரு காட்டனில் இருக்கக்கூடிய ஒரு கர்ச்சீப் எடுத்துக்கங்க. அந்த கர்ச்சீப்பை கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணிக்கங்க. ஃப்ரீயாக விடுங்க ஹெல்மெட்டை. ஸோ அப்படி பண்ணால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காற்றோட்டமாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். முடிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். முடி வளரக்கூடிய முடிகளுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் பூதாகரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மினாக்சல் யூசேஜ். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை டைம் நம்ம வந்து கேட்டாலும் நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பதில் தான். நீங்கள் ஒரு மினாக்சல் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு கிளினிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயன்படுத்துவாங்க. ஸோ மினாக்சல் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பார்த்தோன்னா பல விதமாக நம்ம வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறத கேளுங்க. ஆனால் ஜென்ரலாக இருக்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த மினாக்சல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா குரோத் வந்து சீக்கிரமாக வரும். மினாக்சல் யூஸ் பண்ணாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா குரோத் வந்து ஸ்லோவாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போது நான் ஃபர்ஸ்ட்லேயே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முடி இல்லைன்னு சொல்லி டிப்ரெஷனில் இருக்காங்க. ஸோ டிப்ரெஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக திரும்பவும் இந்த முடி நட்ட முடியும் வரல. ஒரு 6 மாதம் 8 மாதம் ஆச்சு சரியாக வரலன்ற பட்சத்தில் அது ஒரு தனி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஒரு புது டிப்ரெஷனுக்குள்ள நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மினாக்சல் யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு சரியான கைட்னஸ் இருக்கணும். சரியான கைட்னஸ் நம்ம கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா படிப்படியாக எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி குறைக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து கைட்னஸ் கொடுக்குறாங்கன்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கங்க. நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 8 மாதம் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னும் மினாக்சல் யூஸ் பண்ணல, டேப்லெட் யூஸ் பண்ணல, நார்மலாக தான் இருக்கேன். ஸோ எனக்கெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஹேர் குரோத்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மினாக்சல் யூஸ் பண்ணலாம். பட் விடும்போது படிப்படி எப்படி விடணும் அப்படின்றத அவங்க கைட்னஸ் உங்களுக்கு இருக்குமா, கடைசி நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துக்கங்க.
ஸோ அது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் அங்கே டிரான்ஸ்பிளேஷன் செய்கிறது வேஸ்ட்டு, இருக்கிற முடியும் போயிடும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பதில்